ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சுமன் MBM. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் டாப் காலேஜஸ் சீரிஸ். அண்டர்ஸ்டாண்டிங் டாப் காலேஜஸ் சீரிஸில் இது 23வது எபிசோட். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட் டாப் காலேஜ், கோயம்புத்தூர் ஒரு டாப் 5ல் வரக்கூடிய காலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இப்போ மெயின் கேம்பஸ். இந்த காலேஜோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகிற ரோடு குன்னியமுத்தூர் அப்படிங்கிற பகுதியில். ஸோ பஸ்ஸில் வர மாதிரி டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே தான் மெயின் கேம்பஸ் இருக்குது. இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு 1998 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சப்படி ரேங்கு, NAC, NBA அக்ரிடேஷன், அங்கீகாரம், ஸோ என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே ஒரு காலேஜுக்கு என்ன இருக்கணுமோ ஸோ எல்லாமே இருக்குது. இந்த காலேஜ் பற்றி நிறைய பேர் என்கிட்ட தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதுக்காக தான் அந்த காலேஜோட கேம்பஸ்க்கு வந்திருக்கும். ஸோ இந்த காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டை நம்ம ரீச் பண்ணோம்னா ஸோ நல்ல டீட்டெயில் கொடுத்துருங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட வெப்சைட் எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட் என்ன பேக்கேஜில் போகிறாங்க, எந்த கம்பெனியில் போகிறாங்க, எத்தனை பேர் எவ்வளோ பேக்கேஜில் போயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை தாண்டி அதில் கவர் பண்ணப்படாத விஷயம், மேபி அது உண்மையாக தான் இருக்கும், 100% கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி அதில் இல்லாத விஷயம் இந்த கேம்பஸ் தாண்டி ஆசியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரி இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது. விஷுவலாக காட்ட போகிறது கிடையாது, இது விளாக் கிடையாது. ஸோ நான் அவங்க உள்ளே போய் அவங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எதையுமே நான் கவர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கேம்பஸ் டூர் விளாக் இப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் அவங்களே விளாக் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துங்க. அதில் கவர் பண்ணப்படாத விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் மேனேஜ்மெண்ட்டில் வந்தால் என்ன ஃபீஸ், ஸோ இப்படி நிறைய விஷயம், சொல்லப்படாத நிறைய விஷயம், ட்ராபேக், டவுன் சைடு என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் கேம்பஸை விசிட் பண்ணி வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, முக்கியமாக அந்த காலேஜில் நோட் பண்ணுற மாதிரி இருக்க விஷயம், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஜினியரிங் காலேஜுக்கே இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த காலேஜில் இருக்கிறதா சொல்லப்படுது. நான் மெகட்ரானிக்ஸில் ஃபைனல் இயர் படிக்கிறேன் ப்ரோ. அதே தான் ப்ரோ, சேம் கிளாஸ், சேம் டிபார்ட்மெண்ட். எதனால் ஸ்பெசிஃபிக்காக கிருஷ்ணா காலேஜ் சூஸ் பண்ணிங்க ப்ரோ? மற்ற காலேஜை விட இந்த காலேஜில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். மற்ற காலேஜை விடவும் ஒரு டாப் 5ல் இருக்க காலேஜு, அதனால் வந்து நல்லா இருக்குமே. பிளேஸ்மெண்ட் வந்து 100% கேரண்டியில் இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் சொல்கிறாங்களேன்னு நானும் ஜாயின் பண்ணேன் ப்ரோ. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸு, மற்றபடிலாம் வீட்டில் ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. காலேஜ் கோயம்புத்தூர் கிளைமேட்டு அதை எதிர்பார்த்தா இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் வந்தது. நேட்டிவ் எங்கேருந்து வரீங்க நீங்கள்? சார் எனக்கு நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை சார். எனக்கு கடலூர். காலேஜில் ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி சப்போர்ட், ஸ்டாஃப்லாம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு? சார் ஆக்சுவலாக காலேஜ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான காலேஜ் தான், ரொம்ப ஃப்ரீயாக இருக்க காலேஜ்லாம் கிடையாது. நம்ம சேட்டப் பண்ணாமல் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட மார்க் எல்லாத்துலேயும் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா இது ஒரு ஜாலியாக இருக்க காலேஜ். மற்றபடி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எதாக இருந்தாலும் வந்து கேட்க தான் செய்வாங்க. அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்கும். அவ்வளோதான். காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? காலேஜில் பிடிச்ச விஷயம்னா கோயம்புத்தூர்னாலே நிறையா கேர்ள்ஸ் இருப்பாங்க. காலேஜில் வந்து பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். அப்படி தான் பசங்க செட் ஆயிடுவாங்க. பக்கத்தில் வெளில போகலாம், வரலாம், சாப்பிட்றதுக்கு நிறையா ஸ்பாட் இருக்கும், பக்கத்தில் நிறைய இடம் இருக்கும். மெயினாக கிளைமேட் தான் ப்ரோ. இங்கே இந்த ஏரியாவில் காலேஜ் இங்கே பார்த்தது கிளைமேட் தான். ஸோ ஒரு 4 இயர்ஸ் இந்த காலேஜில் படித்து முடிக்கிறதுக்கு என்ன காஸ்ட் ஆகும்? ஓவரால் செலவு எவ்வளோ ஆகும்? ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு இயருக்கு எப்படியும் 1.3 lakh வரைக்கும் செலவாகும். அதுக்கு மேலே கூட ஆகும் ப்ரோ ஒரு இயருக்கு. அது போக ஹாஸ்டலில் 1 lakh வரும் ப்ரோ. 110 அந்த மாதிரி வரும். ஒரு பெரிய ஒரு 2.5 வருமா? ஆமாம் ப்ரோ, ஆவரேஜாக ஒரு இயருக்கு அவ்வளோ வரும் ப்ரோ. 2.7 வரும். நீங்கள் எப்படி வந்தீங்க? த்ரூ கவுன்சிலிங் ஆர் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து? ஆக்சுவலாக வந்து என்னோடய அண்ணன் வந்து என்னை வந்து கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ண சொன்னாங்க. அப்போது ஒரு அப்ளை பண்ண சொன்னனால எனக்கு இங்கே ஒரு கிடச்சிச்சு கவுன்சிலிங். மெக்கட்ரானிக்ஸ் எப்படி இருக்குது? குறிப்பாக மெக்கட்ரானிக்ஸ் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் இருக்குது, டாப் பேக்கேஜ் எப்படி இருக்குது? சார் மெக்கட்ரானிக்ஸ் எப்படின்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே M2M கம்பெனி, மிஷின் பேஸ்டு கம்பெனிக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோடிங்கு, மற்றபடி எல்லா ப்ரோக்ராமு அதையும் சேர்த்து கவர் பண்ணுறதுனால இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு கோர்ஸாக தான் இது இருக்கும். ஸோ இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு விரும்புவாங்க, ஜாயின் பண்ணதுக்கு விரும்புவாங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
ஆக்சுவலாக அது ஒரு நல்ல காலேஜ் தான், நல்ல ஒரு டீசெண்டான காலேஜ். காலேஜ் லைஃப் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த 4 வருஷத்தை நம்ம எந்த காலேஜில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதில் எவ்வளோ மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறோம், அது ரொம்ப முக்கியம். நல்ல காலேஜை சூஸ் பண்ணி நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணி நல்லா படிச்சுட்டு டிகிரியோடு போகணும். அதுக்கு இந்த ஒரு காலேஜ் நல்ல காலேஜ் தான் ப்ரோ. இந்த காலேஜில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்க விஷயங்கள், ரொம்ப நோட் பண்ணுற மாதிரி இருக்க விஷயங்கள், இந்த காலேஜில் எங்கள் காலேஜில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன? லைக் இந்த கேம்பஸ் உள்ளே இருக்குது, இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கலாம், லேபு, லைப்ரரி, இந்த மாதிரி. நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஃபுட்பால் கோர்ட் இருக்குது. அதாவது டர்ஃபு, பெரிய டர்ஃப் இந்த காலேஜில் தான் இருக்குது. இன்னும் ஸ்போர்ட்ஸுக்கு ஓரளவு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, பிரச்சனை கிடையாது. அதனால் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ஏஷியாவிலே ஒரு பிக்கஸ்டான லைப்ரரி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட புக்ஸ், கிட்டத்தட்ட அதிக நம்பரான புக்ஸ் லைப்ரரியில் அவைலபிளாக இருக்குது. அது போக ஸ்போர்ட்ஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. மற்றபடி நம்ம வெளி காலேஜுக்கு, ஈவெண்ட்டுக்கு, மற்றபடி எல்லாத்துக்குமே ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அந்த காலேஜில் அதெல்லாம் இருக்கனால தான் அந்த காலேஜ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான காலேஜில் இந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும், இதை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன? காலேஜில் மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குன்றது வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பழைய மாதிரியே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகலை, இன்னும் மிங்கிள் ஆகலாம், ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த கேம்பஸை விசிட் பண்ணதில் டவுன் சைடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் எந்த விஷயத்தையும் பெருசாக பார்க்கல. தென் பாசிட்டிவ்னு சொல்ல போனால் இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கோயம்புத்தூரோட இந்த கிளைமேட், அது இது பாலக்காடு ரோட்டில் இருக்குது பக்கத்தில். ஸோ அதனால் இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ரிலேட்டிவ்னா ஸோ எல்லா காலேஜும் சொல்கிற மாதிரி தான், டொனேஷன் ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் வந்தால் ஸோ காமனாக இது எல்லா காலேஜும் இருக்குது தான், டொனேஷன் வாங்குறதான் செய்யும், எல்லா காலேஜும் இருக்குது. ஸோ அது இந்த விஷயம் இருக்குது. கைஸ், ஓவராலாக ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த காலேஜ் பற்றிய டாக்குமெண்ட்ரி அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட் அவைலபிளாக இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட், அதனால் இந்த டாக்குமெண்ட்ரி ஸோ வழக்கம் போல் டீப்பாக என்னால் கவர் பண்ண முடியல. மேபி இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, அதிகமாக ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த காலேஜோட அலுமினி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னொரு காலேஜ் வீடியோ பார்க்குறேன். அண்ட் தென் என்ன காலேஜ் வேணும், என்ன காலேஜிலேருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.